நேரம் வரட்டும் செய்யலாம், நேரம் வரட்டும் பார்க்கலாம் என்று காத்திருப்பதும், காலம் வந்தால் எல்லாம் தன்னாலேயே கிடைக்கப்பெறும் என்ற மூட நம்பிக்கையோடு கனவு காண்பதும் ஒருபோதும் வாழ்க்கைக்கு உகந்ததே அல்ல. நேரம் வரும் வரை காத்திருக்காமல் நமக்கானதை அந்த நொடியே செய்து முடிக்கலாம். நாம் நினைத்தபடி எல்லாம் நமக்கு சாதகமாகவே நடக்கும். நினைத்தது அப்படியே நடக்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு இதை கேட்டால் நல்லது அப்படியே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கும் என் குழந்தையே, உனக்கானதை உன்னிடம் நான் சேர்ப்பேன். சாயப்பா, என் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. என் மனதை கட்டுப்படுத்த, என் மனதை சரி செய்ய எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் என்று நீ கேட்பது என் காதில் விழுகிறது. உன்னுடைய கண்ணீர் துளி என் பாதத்தை நினைத்து விட்டது. என் அன்பு குழந்தையே, உன்னை வெறுப்பவர்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்வார்கள். வாழ்வில் வெற்றியடைய வேண்டும், முன்னேற வேண்டும், பிரகாசமான வெற்றியை நம்பசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைவிருந்தால் அவர்களையெல்லாம் தாண்டி சென்றுதானே ஆக வேண்டும், வாழ்ந்துதானே ஆக வேண்டும். தைரியமாகவும் பயம் இல்லாமல் தன்னம்பிக்கை உடையவராகவும் இருந்தால் மட்டுமே உன்னால் வாழ்வில் வெற்றியை ருசிக்க முடியும். குறை சொல்பவர்களால் நிச்சயமாக எப்பொழுதுமே ஜெயிக்கவே முடியாது. அதேபோல மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களும் எப்பொழுதுமே வாழ்வில் ஜெயித்து காட்டவே முடியாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்வில் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி, உன்னுடைய குறிக்கோளை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருந்தால்தான் நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து காட்டலாம். அதை விட்டுவிட்டு போகும் வழியில் மற்றவர்கள் ஏதாவது சொல்கிறார்களே என்று உன்னுடைய வழியில் நீ நின்றுவிட்டால் நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைய முடியாது. யாருமே உனக்கு துணையாக இருந்து அதை அடைய வைக்கவும் முடியாது. என் வாழ்வில் இப்படி நடந்து விட்டதே, என் வாழ்வில் இப்படி நடக்காமல் இருந்தால் நான் வெற்றி பெற்றிருப்பேனே என்று தவறாக நினைத்து கொண்டு, நீயே அனைத்தையும் தவறாக எண்ணிக்கொண்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து வேதனைப்படுவதை விட்டுவிட்டு, வாழ்க்கையில் அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்க வேண்டும், எடுத்து வைக்கும் அடி நிச்சயமாக வெற்றியை மட்டுமே அடையும் அடையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டால் போதும். வெற்றி உன் வசம்தான். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில், மன உளைச்சலோக இருக்கும் சமயத்தில் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று நீ நம்பிக்கையே இல்லாத தன்மையாக இருக்கும் நேரத்தில் உன் மனதிடம் அடுத்தது என்ன என்ற கேள்வியை எழுப்ப பழகு. அப்பொழுது உன் மனமே உனக்கு பதிலுரைக்கும். அப்படி கேட்டுவிட்டால் அதற்கான மாற்றத்தை, அதற்கான முடிவை உன் மனமே உனக்கு சொல்லும். அதை நீ மாற்றத்திற்கான முடிவை நீயே எடுத்து விடுவாய். உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமென்றால், வெற்றியடைய வேண்டுமென்றால், ஜெயிக்க வேண்டுமென்றால் நீதான் அடியை எடுத்து வைக்க வேண்டுமே தவிர, நீ கஷ்டப்படுகிறாயே என்று உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்வில் அடியெடுத்து வைக்கவும் முடியாது. மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ அவர்கள் வாழ்வில் உதவவும் முடியாது. அவர்கள் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் தீர வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். யோசித்துப்பார். நான் கூறுவது உண்மைதானே? நீ உன் வாழ்வில் எந்த நிலைக்கு சென்றாலும் உன்னை குறை கூறுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஏளனமாக பேசுபவர்கள் சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களும் உன் வாழ்வில் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். நீ எந்த நிலைக்கு சென்றாலும் நீ வெற்றியடையக்கூடாது என்று நினைப்பவர்களும் உன்னை சுற்றி இருப்பார்கள். நீ முன்னேறக்கூடாது என்று தீர்க்கமாக வேண்டிக் கொண்டிருப்பவர்களும் உன்னை சுற்றி இருப்பார்கள். நீ வாழ்வில் மிக பிரகாசமான நிலைக்கு அடையவே கூடாது என்று மனதால் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதை அனைத்தையும் கடந்து செல்லத்தான் வேண்டும். உன் வளர்ச்சியை
பார்த்து உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று உனக்கு துரோகம் இழைப்பவர்களும் இருந்து கொண்டிருந்தாலும் நீ நம்பிக்கையோடு உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. உன்னை வெறுப்பவர்களுக்கு முன்பாக வீர நடைப்போடு வெற்றியை உன்வசம் ஆக்கி காட்டு. அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். நீ வாழ்ந்து மற்றவர்களை அண்ணாந்து பார்க்கும்படி செய்தால்தான் நீ உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான பலனாகவே இருக்கும். உன்னுடைய வெற்றியால் உன்னுடைய திறமையால் அவர்களுக்கு பதில் சொல்லிவிடு. ஆம் குழந்தையே, உன்னுடைய வெற்றிதான் அவர்களுக்கு பதிலாகவே இருக்கும். அவர்களுக்கு நல்ல பதிலை நீ கொடுப்பாய்தானே? அதற்காக சோர்ந்து போய்விடாதே, தைரியத்தை இழந்து விடாதே. நீ ஜெயிக்க வேண்டும், நீ ஜெயிக்க கூடாது என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் நான் ஜெயித்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை நிச்சயமாக வென்று காட்டலாம். அவர்களுக்கு முன்பாக நன்றாகவே வாழ்ந்து காட்டலாம். நான் உனக்கு துணையாக பக்க பலமாக எப்பொழுதுமே 8 திசையிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன். உனக்கு என்ன நடக்க வேண்டும், என்ன நடந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மகுடத்தை சூடுவாய், என்ன கொடுத்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்ப்பார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்ப நான் என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். எனவே பயப்படாதே. நீ கேட்பது இந்த நொடியே உனக்கு கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். வாழ்க்கை அமைதியானதுதான். உன் மனம் மட்டும் பதற்றமாக இருக்கிறது. நிதானமாக வைத்துக்கொள். உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவைதான். அதையே மீறி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து தான் கிடைக்கிறது. எதையும் உயர்வாக பார்க்காதே, தாழ்வாகவும் பார்க்காதே. யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம், தூற்றவும் வேண்டாம். மனதை சமநிலையோடு வைத்துக்கொள். நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும் போதுதான் விரும்பும் லட்சியத்தை உன்னால் நிச்சயமாக அடைய முடியும். உன் எண்ணம்தான் உன் வாழ்வு. நீ நினைத்தபடியே உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சுபமாக நடக்க நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன். நீ எதிர்பார்த்த முக்கிய விஷயத்தில் நற்செய்தி உன்னை தேடி வரும்படி நான் வழிவகை செய்வேன். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை விட்டுவிடாமல் இறுக்கமாக பற்றிக்கொள். நீ எதிர்பார்த்த முக்கிய விஷயத்தில் அடுத்தடுத்த திருப்பத்தை நான் உன் வாழ்வில் ஏற்படுத்துவேன். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற சொல்லே இருக்காது. நான் இருக்கிறேன். பித்துக்கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் பொறுமையாக இரு, நிதானமாக இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன்.
மாய வலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதால் தான் உன் மனம் இத்தனை போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல், எது வந்தாலும் நல்லதற்குத்தான், எது நடந்தாலும் நமக்கான நல்லதற்காகத்தான் நம் சாயப்பா நடத்தி வைப்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் உன்னை நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் நான் விடமாட்டேன். உனக்கான பெரிய வரம் நிச்சயமாக நீ பெறுவாய். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்லதை நான் உனக்கு கொடுப்பேன். ஏதாவது ரூபத்தில் வந்து கொடுப்பேன். எப்பொழுதுமே ஏதாகுமோ என்னாகுமோ என்று யோசித்து கொண்டே இருப்பதை விட, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதை உடனே திறம்பட செய்துவிடு. அது வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பித்து கொண்டே இருப்பேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எந்த பதற்றமும் குழப்பமும் வேண்டவே வேண்டாம். நான் உன்னோடு இருந்து அனைத்தையும் செய்து முடிப்பேன், எப்பொழுதும் வெற்றிகரமாக. உன்னுடைய பிரார்த்தனைகள், தேவைகள், மனக்குழப்பங்கள், உன் கஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் என்னிடம் பிரார்த்தனையாக என் காலடியில் வைத்துவிடு. நான் உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் மிகுந்து இருக்கும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி காட்டுகிறேன். மிக பிரகாசமான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுகிறேன். என் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது என்ன என்பதை நான் சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் மனதிற்கு என்ன தேவை, அதைவிட மிகவும் முக்கியமாக உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாக இருப்பாய் என்பதை நான் யோசித்து முடிவெடுத்து விட்டேன். அதற்கான வேலை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்தது. இனியும் என்னுடைய திட்டப்படிதான் உன் வாழ்க்கை நகரும். எனவே நீ பயப்படவோ குழம்பவோ வேதனைப்படவோ போராடவோ எதுவுமே தேவையில்லை. உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். இப்பொழுது உன் மனம் மாய வலையில் சிக்கிக்கொண்டு குழப்பமாக இருக்கிறாய். இப்படி குழப்பமாக இருக்கும் உன் மனநிலையில் நீ எதையும் யாரிடமும் போய் கூறவும் வேண்டாம். அறிவுரைகளை யாரிடமும் கேட்கவும் வேண்டாம். ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? உன்னுடைய இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அதில் ஏதாவது ஆதாயம் எடுத்துவிடலாமா என்ற சிந்தனையோடுதான் இங்கு பல பேர் உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனையையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே நீயே போய் உன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. உன் மனம் போராட்டமாக இருக்கும் இந்த சமயத்தில் தேவையில்லாமல் மற்றவர்களிடம் போய் அதை பகிர்ந்து கொள்ளாதே. என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்ற அறிவுரையையும் மற்றவர்களிடம் கேட்டு அதன்படி செயல்படாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது திருப்தியாக இருக்கிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களிடம் போய் உன்னுடைய குறைக்கான தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறாய்? நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் யோசித்து யோசித்து உனக்கு நல்லது எது, தீயது எது, உனக்கு அது கொடுத்தால் நன்மையாக இருக்குமா அல்லது தீமையாக இருக்குமா என்பதை சிந்தித்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். எனவே நீயே வலிய போய் மற்றவர்களிடம் மாட்டிக்கொள்ளாதே.
எனவே இப்பொழுது நீ இருக்கும் சூழ்நிலையில் யாரிடமும் போய் ஆலோசனையும் கேட்க வேண்டாம். நீயாக முடிவும் எடுத்துவிட வேண்டாம். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு தோன்றி ஒரு நல்ல பதிலை, ஒரு நல்ல சூட்சமத்தை சொல்வேன். நம்பிக்கையோடு காத்திரு. உன் சாயப்பா உனக்காகவே சர்வ நிச்சயமாக வருவேன். எதற்குமே சற்று நிதானமாக இரு. நான் உன்னை வழிநடத்தி செல்கிறேன். எதற்குமே ஒரு கால நேரம் வந்தாக வேண்டும். அந்த நேரம் வரும் வரை சற்று நிதானமாக இரு, பொறுமையாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படியே நான் வழிவகை செய்வேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் நான் விடமாட்டேன். இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இனி பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அந்த பொறுமையான காத்திருப்புக்கு நல்ல பரிசோடு நான் உன்னை வந்து சேர்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றும் பொய்யாகாது. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. வெற்றியின் உச்சிக்கு நீ செல்வாய். உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். என்றென்றும் இருப்பேன். அனைத்துமாக. துன்பம் என்ற கார் இருளை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி சந்தோஷம் என்ற பெரும் ஜோதியை உன் வாழ்க்கையில் ஏற்றவே உன் சாயப்பா துடித்து கொண்டிருக்கிறேன். அந்த தீபத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் ஏற்றுவேன். ஏற்றியே தீருவேன். உன் வாழ்க்கை பிரகாசிக்க போகும் அந்த நாட்களை, அந்த நாளை, அந்த நொடியை காணவே நானும் உன்னோடு சேர்ந்து காத்து கொண்டிருக்கிறேன். உன் கண்களில் வரும் ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் அப்பொழுதும் உன் சாயிநாதர் வருவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நீ ஆசைப்பட்ட விஷயமும் நீ எதிர்பார்த்த விடியலும் உனக்காகவே கூடி வந்துவிட்டது. நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. இத்தனை நாட்களாக என்னிடம் வைத்த அனைத்து வேண்டுதல்களையும் ஒவ்வொன்றாக என் செல்லமான கண்மணிக்காக நான் நிகழ்த்தி கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய காலமும் அனைத்து காட்சிகளும் மாறப்போகிறது. உன் கண்களால் உன்னாலேயே நம்ப முடியாத அளவிற்கு பல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. இனி எல்லாமே அனைத்துமே உனக்கு சுகமாகவும் சுபமாகவும் அமையப் போகிறது. ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் அனைத்தும் இனி நிறைவேறும். நீயே எதிர்பாராத அந்த அதிசயம் உன் வாழ்வில் நிகழும். எல்லா நல்ல விஷயங்களும் கைகூடி உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. தைரியமாக இரு. அனைத்தும் உனக்கு சாதகமாகவே முடியப் போகிறது. சாதுரியமாக உன் வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கான பாதையில் நான் கொண்டு சென்று விட்டேன். நீ அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வெற்றி என்னும் கொடியை நிச்சயமாக பற்றுவாய். பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய், உணரத்தான் போகிறாய், ஆச்சரியப்படத்தான் போகிறாய், அண்ணாந்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே சற்று உட்கார்ந்து சிந்திக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாய் மாறப்போகிறது. அனைத்திற்கும் சாட்சியாக அப்பா இருக்கிறேன். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீ எதிர்பார்த்த செய்தி இன்று இரவுக்குள் உன் காதில் வந்து விழும். சந்தோஷத்தில், ஆச்சரியத்தில் அப்படியே உறைந்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய மனமகிழும் நிகழ்வுகள் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையை அலங்கரிக்கப் போகிறது. சந்தோஷமாக உன்னுடைய புதிய வாழ்க்கைக்கு தயாராகு. புதியதை வரவேற்க தயாராகு. முடிந்ததையும் உன்னை விட்டு விலகி சென்றதையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்ப எதுவுமே மாறிவிடாது. உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை இருந்தால் இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கு. இது சர்வ நிச்சயமாக உன் வெற்றிக்கான நாள்தான். இப்பொழுது உன் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு என்ன காரணம் என்று உனக்கு தெரியுமா? உன்னுடைய மனம் ஒரு நிலையில்லாமல் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் மனதில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம்
நீயேதான். ஏனென்றால் நல்லது கெட்டது என்று அனைத்தையும் உன் மனதில் போட்டு வைத்துக்கொண்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் உன் மனதில் போட்டு குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறாய். நல்ல நிகழ்வுகளையும் நேர்மறை எண்ணங்களையும் உன் மனதில் பதிய வைத்திருந்தால் அதில் எந்த தவறும் இல்லை, எந்த கெடுதலும் இல்லை. ஆனால் நீயோ எதிர்மறை எண்ணங்களையும் கெட்ட கெட்ட நிகழ்வுகளையும் உன் மனதில் போட்டு பதிய வைத்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்படி வேதனையோடு எது நடந்தாலும் வேதனை மட்டும் உன்னை விட்டு நீங்காமல் இருக்கிறது. இது உனக்கு புரிகிறதா, அல்லது புரியாமல் புரிந்தும் போல் நடித்து கொண்டிருக்கிறாயா என்று எனக்கே புரியவில்லை. நீ அப்படி இருப்பதால்தான் உன் எண்ணமும் உன்னை பாதிப்பு அடைய செய்கிறது. நினைக்கவே கூடாத விஷயங்கள், மறக்கக்கூடிய விஷயங்கள் என்று சில விஷயங்கள் இருக்கவே செய்கிறது. அதுதான் உன் மனதிற்கும் நிம்மதியை தரும், உன் வாழ்க்கைக்கும் அதுதான் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். இப்படி மனம் சஞ்சலத்தோடு இருப்பதால்தான் உன்னுடைய இலக்கை நீ அடைய முடியாமல், உன் குறிக்கோளை உன்னால் அடைய முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறாய், நடு காட்டில் நிற்பதைப் போல. நீ செய்யும் தவறு இதுதான். மனிதனாக பிறந்தால் சில நிகழ்வுகளையும் சில போராட்டங்களையும் சில கஷ்டங்களையும் தாண்டி வரத்தான் வேண்டும். கஷ்டங்களை தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் தர்மங்களில் தலையாயது உதவிதான். உண்மையான உதவி என்ன தெரியுமா? தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவுவது. அதே போல மற்றவர்கள் உதவி தேவை என்று வரும் பொழுது அவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய உதவியாகவே இருக்கும். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி உனக்காகவே பிறக்கும். உன் வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. மற்றவர்கள் உன் வாழ்க்கை கெடுக்க நினைத்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை இழிந்து பேசுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று காலமே உனக்கு பணிந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை மட்டுமே அள்ளி அள்ளி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, என்னாகுமோ ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர். உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வேறு விதமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்துவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறதே என்ற வெறுமை உன் மனதில் வரவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது.
அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதே. மற்றவர்களுக்காக நீ வாழ நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அல்ல, நிம்மதியாகவும் வாழவும் முடியாது. நீ அனைத்து சோதனைகளையும் கடந்து விட்டாய். இனி உனக்கான மாற்றங்கள் மட்டுமே ஆரம்பமாகப் போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த நொடியே உன் வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும்படி நான் வழிவகை செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம்பிக்கையோடு முழுவதுமாக கீழ். முகம் மலரப்போகிறது. உன் முகம் மலர்வதை பார்க்கவே உன் சாயப்பாவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். வரும் வாய்ப்பை தவறவிட்டு விட்டேனே, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீயே அனைத்தையும் தவறாக முடிவு செய்துவிட்டு நீயே வருத்தி கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாய். விதியையே மாற்றப் போகும் மிகப்பெரிய வாய்ப்பு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் விதியை மாற்றி எழுத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த வாழ்க்கையில் யாருக்குமே ஒரே முறைதான், ஒரே வாய்ப்புதான், ஒரே இலக்கு என்று எதுவுமே இல்லை. எல்லோருக்குமே மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான முறையில் உன் வாழ்க்கையை நீ செலுத்தினால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு வரும் வரை இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் உன் மனதில் எழவே கூடாது. வாய்ப்பு வந்தவுடன் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற யோசனையும் உன் மனதில் எழக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையை வடிவமைத்தவன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கையை வடிவமைத்த உன் சாயிநாதர் தான் உனக்காக வாய்ப்பையும் தந்திருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பி நம்பிக்கையோடு என்னால் முடியும், அனைத்தையுமே என்னால் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்களோடு, நல்ல எண்ணத்தோடு, நேர்மறை சிந்தனையோடு, நம்பிக்கையோடு உன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். சர்வ நிச்சயமாக அது வெற்றிக்கான வாய்ப்பாகத்தான் இருக்கும். சந்தேகமே வேண்டாம். உன் சாயப்பா தான் உனக்கு அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிறேன், தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை என்னை மீறி வரவும் வராது, உன்னை நெருங்கவும் முடியாது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் வெற்றிகரமாக மாறப்போகிறது. வாழ்வில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாத அளவிற்கு சென்று விடுவாய். மனதை தூய்மையாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நீ தேடியது அனைத்தும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். உன் பிரச்சனை எதுவானாலும் என்னிடம் அதற்கான தீர்வு சர்வ நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னிடம் தீர்வை வைத்துக்கொண்டு தேவையில்லாத பயத்தை உன் மனதில் எடுத்து கொள்ளாதே. வேறு எங்கும் போய் தேடி அலையாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டு விடாதே. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்களே மதிக்கப்படுகின்றது. அதுபோல நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்துதான் நீயும் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவாய். அதே போலத்தான் பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுவார்கள். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். நீ விரும்பிய துணையோடு விருப்பப்பட்ட உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். புன்னகையோடு இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கை மிக பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அந்த பிரகாசம் உன் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும்.
நம்பிக்கையும் பிரார்த்தனையும் கண்ணுக்கு புலப்படாதவை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களையும் நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயங்களையும் நடத்தி காட்டும் வல்லமை அந்த நம்பிக்கையிலும் பிரார்த்தனையிலும் இருக்கத்தான் செய்கிறது. நீயும் நம்பிக்கையோடு இரு. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன் மீது அதைவிட அதிகமாக நம்பிக்கை வை. உன் வாழ்வின் மீது அதைவிட அதிகமாக நம்பிக்கை வை. பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் சாயி சாயி என்று மனதார உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது.